இன்னைக்கு அம்மா உங்களுக்கு பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் செய்து காட்ட போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் அம்மா எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த கிண்ணத்துக்கு மாவு பிசைகிறதுக்கு இந்த கிண்ணத்துக்கு ஒரு கிண்ணம் மைதா மாவு எடுத்து வச்சிருக்கிறேன். அதே கிண்ணத்துக்கு ஒரு கிண்ணம் கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு டீஸ்பூன் வெள்ளை ரவை எடுத்து வச்சிருக்கிறேன். இது பூரிக்கு. இந்த பெரிய வெங்காயம் 3 வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சிருக்கிறேன். ஒரு 3 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு தொலியை உரித்து எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் ஒரு விரல் அகலம் இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாவை நீளமாக நறுக்கி வச்சுருக்கிறேன். தேவையான கொத்தமல்லி தழை, அதுக்கு தேவையான கருவேப்பிலை, கடலை மாவு 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இதுதான் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள். இதை இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த மாவை இப்போ பிசைஞ்சு எடுத்துடலாம். இது கூடயே இந்த ரவையும் சேர்த்துக்கலாம். இந்த பூரிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி தெளித்து பிசையணும். அப்போ தான் இந்த பூரி நல்லா புசு புசுன்னு வரும். இந்த மாதிரி நல்லா கட்டியாக பிசைஞ்சிக்கிட்டு இதில் இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்த போகிறோம். இப்போ இந்த பிசைஞ்சு வச்ச மாவு நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த கிழங்க பூரிக்கு உண்டான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு அதில் ஆயில் விட்டு வச்சுருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்குறேன். இப்போ அது காஞ்சிருச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடயேவும் இந்த பச்சை மிளகாயும் இஞ்சியையும் சேர்த்துக்கலாம். அது கூட இந்த கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு அரை ஸ்பூனு சின்ன ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதை நம்ம நல்லா மூடி வச்சிடலாம். நம்ம வெங்காயம் நல்லா வெந்துருச்சு பாருங்க. பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நல்லா வேகணும். இப்போ இதோட இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இந்த மாதிரி உடைச்சி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை இப்போ இதோட சேர்த்துக்கலாம். இதை கலந்து விட்டுட்டு இந்த கடலை மாவு இருக்குது இல்லைங்களா, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சோம்ல, அதோட கொஞ்சம் ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்து கலக்கிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கலக்கிக்கலாம்.
இந்த கடலை மாவு கலவையை இதிலையே சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விடுங்க. கடலை மாவு ஊற்றுனதும் இது நல்லா கெட்டியாகும். அதனால் கைவிடாமல் நல்லா கலந்து விடுங்க. இந்த மல்லித்தலை வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டுக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். நம்ம பூரி மாவு இப்போ நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம பூரி தேய்ச்சிக்கலாம். அம்மா அடுப்பில் கடாய் வச்சு ஆயில் விட்டு வச்சுருக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு உருட்டி வச்சுருக்குறோம். இப்போ இதை தேய்ச்சி எடுக்கலாம். இதே மாதிரி எல்லா பூரியையும் தேய்ச்சி வச்சுக்க. இந்த அளவு கனம் இருந்தால் போதும். இந்த மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ போட்டு பொரிச்சிடலாம். நம்ம ஆயில் நல்லா சூடாயிடுச்சு பாருங்கள். நல்லா சூடானதுக்கு அப்புறம் தான் இந்த பூரியை போட்டு பொரிக்கணும். இந்த மாதிரி சுற்றில் இருக்கிற ஆயிலெலாம் இதில் எடுத்து விடுங்க. பார்த்தா பூரி புசு புசுன்னு வரும். நீங்கள் பூரியை ரொம்ப லேசாக தேய்ச்சிங்கன்னா இந்த மாதிரி புசு புசுன்னு வராது. கொஞ்சம் கனமாக தேய்ச்சிக்காங்க. மீடியமாக இருக்கணும். இதே மாதிரி எல்லா பூரியும் சுட்டு எடுத்துக்கலாம். பிள்ளைங்களா, இன்றைக்கி அம்மா உங்களுக்கு பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் செய்து காட்டியிருக்கேன். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பூரியும் மசாலாவையும் நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக எல்லோரும் செய்து பார்த்துட்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி.